ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சஸ். இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு சூப்பரான ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் நான் எடுத்த ஒரு கப் பாசிப்பருப்பை பாசிப்பயிரை அதான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். அதப்போ தான் நல்லா வாசமும் வரும். நல்லா இது போல் கலரும் மணமும் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஓரமாக ஆற வச்சுட்டு ஒரு குக்கரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் அடுப்பில் வச்சிடுறேன். அது பாட்டு சுட்டுட்ருக்கட்டும். இப்போ நான் ஆற வச்ச பாசிப்பயிறு எடுத்து மிக்சியில் ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் வச்சுக்கிறேன். இது அப்படியே முழுசாகவும் போட்டு விசில் போடலாம். அது ரொம்ப லேட்டாகும். ஸோ இப்போ நம்ம இதை மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் வச்சோன்னா குறப்பாக 2 அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ இது மாதிரி அரைச்சி ஒரு பிளேட்டில் இதை தட்டி விட்டோன்னா அந்த தோலெல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி போட்டு தட்டினோன்னா அதை நம்ம முரத்துலலாம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி விட்டோன்னா அந்த தூசெல்லாம் பறந்துடும். அந்த தொலியெல்லாம் வெளியில் வந்துடும். இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு நல்லா தட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தோலெல்லாம் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு இதை போட்டோன்னா அந்த தோலெல்லாம் மேலே வந்துடும். அப்போ அதை நல்லா அலசிட்டு இப்போ நான் அதில் குக்கரில் சேர்த்துருக்குறேன். 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் போடணும். ஏன்னா உள்ளக்க ஏதாவது டஸ்ட் இருந்தால் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை 1 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் அடுப்பில் வச்சு. இப்போ எடுத்த பாதி முடி தேங்காயை மிக்சியில் கீறி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சி நம்ம தலைப்பால் தனியாக தண்ணிப்பால் தனியாக எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான். நம்ம இது குக்கர் வேவுறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இது 4 விசில் போட்டாச்சு. ஓகே, 4 விசில் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சேமியா எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கை சேமியா சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/4 பாக்கெட் சேமியா சேர்த்துக்கலாம். அது சேமியா சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை நல்லா கிண்டி விட்டு வேக விட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு இது போல் சிறுதானிய உணவுகள்லாம் கொடுத்து பழக்கணும். இது போல் நம்ம டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இதை அடிக்கடி செய்வோம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். நீங்களும் அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். ஏன்னா நம்ம ஸ்வீட் சேர்க்குறோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டே கூட நம்ம உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தலைப்பால் வெல்லம்லாம் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நான் இதில் கலந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி பாலில் கலந்து நான் கரைச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காதீங்க. தலைப்பால் நம்ம எடுத்து வச்ச தலைப்பாலையும் அதில் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம அதில் சேர்த்துப்போம். இது அரிசி மாவு சேர்க்கும்போது ஒன்று திக்னஸ் கிடைக்கும், 2வது அந்த வாசம் நல்லாயிருக்கும். அந்த அரிசி மாவோட வாசமும் இந்த கஞ்சியில் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். ஓகே, இதை நல்லா சேர்த்துட்டு டைரெக்டாக அப்படியே சேர்த்துடாதீங்க. மாவை டைரெக்டாக அப்படியே போட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக போயிடும். இது மாதிரி கரைச்சி தான் சேர்க்கணும். அவ்வளோ வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணிப்பால் சேர்த்துருவோம். தண்ணிப்பால் சேர்த்து கிளறி விட்டுற வேண்டியது தான். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தையும் நான் வடித்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான்
ஜஸ்ட் கரைச்சி மட்டும் தான் வச்சுருந்தேன். இப்போ வடித்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஓகே, நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தலைப்பால் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு தனிப்பால் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தலைப்பாலை அடுப்பை அமர்த்திட்டு தான் சேர்க்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சேர்க்காதீங்க, அது ஒரு மாதிரி தெரிஞ்சு போயிடும். அதோடு இல்லாமல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்க்கும்போது அந்த தேங்காய் பாலோட அந்த சத்துமே அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம டீ காஃபி கொடுக்குறதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.